ஈஸ்வரப்பற்றவர்கள் நான் என்பதற்கும் நாம் என்ற கூட்டமைப்பிற்கும் உண்டான வளர்ச்சியினுடைய விகிதங்களை நாம் எந்த அடிப்படையிலே கூட்டமைப்பாக செயல்பட வேண்டும் என்பதை ஞானகுருவுக்கு இந்த உபதேசத்திலே உணர்த்தியதை ஞானகுரு நமக்கு தெளிவாக்குகின்றார்கள். நான் என்று இல்லாது நாம் என்று கூட்டமைப்பாக செயல்பட வேண்டும் என்பதை இதை எச்சரிக்கையாகவே எமக்கு செய்தார் என்று ஞானகுரு இதிலே குறிப்பிடுகின்றார்கள். மெய்ஞானிகள் அனைவருமே இயற்கையின் பேருண்மைகளை முழுமையாக அறிந்துணர்ந்தவர்கள். தங்கள் உடலில் வந்த தீமைகளை அகற்றி மெய் உணர்வுகளை பெருக்கி ஒளியாக மாறி விண்ணுலகம் சென்றவர்கள். அவருடைய நினைவாற்றலைத்தான் எமக்குள்ளும் கொண்டு வர செய்து அதை ஆழமாக எமக்குள் பதிய செய்து உபதேசித்து அருளினார் மகாமகரிஷி ஈஸ்வரப்பட்டாய குருதேவர் அவர்கள். தன்னை அறியாது வந்த சோர்வடைந்த உணர்வுகளுக்குள் அந்த மெய் ஞானிகளின் உணர்வுகளை இணைத்து அவர்களின் நினைவை நீ கொண்டு அதை கவர்ந்தாயானால் அந்த மெய் உணர்வை பெறும் தகுதியை நீ பெறுகின்றாய். அதன் உணர்வுகள் உனக்குள் விளைய உன்னிடமிருந்து வெளிப்படும் எண்ணத்தின் சொல் கேட்டுணர்வோர் உணர்வுகளிலும் ஓ என்று ஜீவன் பெற்று இம் என்று அவர்கள் உடலுக்குள் பிரம்மமாகின்றது. ஆக மெய்ஞானிகளுடைய உணர்வு அனைவருக்குள்ளும் பிரம்மமாக அது உருவாக்கப்படுகின்றது. இவ்வாறு நீ எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் தன்மை பிறர் நலமாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் மெய்ஞானிகளின் அருளாற்றல் பெற வேண்டும் என்றும் ஏக்க உணர்வுடன் நீ வரும்பொழுது அனைத்து உணர்வின் சத்தையும் நீ பெற்று வலுப்பெற்றவனாக வளர்கின்றாய். ஆக அந்த உயர்ந்த சக்தி எத்தனை பேருக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ மனதார எண்ணுகின்றாயோ அத்தனை பேருடைய எண்ணமும் உனக்குள் வலுவாக கிடைக்கின்றது. மெய் ஞானிகளுடைய உணர்வுகள் அந்த மெய் உணர்வுகள் அவர்களுக்குள் விளைய வேண்டும் என்று நீ எண்ணும் பொழுது அந்த உணர்வுகள் அவர்கள் உடலுடன் இரண்டர கலந்து சக்தி வாய்ந்த நிலைகளாக அங்கேயும் விளைகின்றது. விளைந்த உணர்வுகள் அங்கிருந்து வெளிப்படும் பொழுது அதை அவர்கள் பெற்று எவ்வாறு மகிழ்ச்சி பெறுகின்றார்கள் என்று நீ எண்ணி பார்க்கும் பொழுது அந்த உணர்வின் சக்தி உனக்குள் ஒளியாக மாற்றும் திறன் பெறுகின்றாய் என்று தெளிவாக எமக்கு உணர்த்தினார் குரு என்று ஞானகுரு சொல்லுகின்றார். ஆக நாம் என்ற நிலையை அடைந்தால்தான் நாம் ஒன்றாக சேர்த்து வலுகொண்ட நிலையாக அடைகின்றோம். நான் என்ற நிலையில் சென்றோம் என்றால் அது தனித்து நின்று மற்றவரின் உணர்வின் வலு இழக்கப்படுகின்றது, வலு கிடைக்காது. நமக்கு நாமே தண்டனை கொடுக்கும் நிலையாக வருகின்றது. ஆக நான் பெற வேண்டும், நான் அந்த சக்தி பெற வேண்டும், நான் இந்த நிலை பெற வேண்டும் என்ற நிலைகளுக்கு பதிலாக நாம் என்று வர வேண்டும் என்பதைத்தான் குருநாதர் இங்கே என்னிடம் சொல்லி இதை எச்சரிக்கை செய்கின்றார். எத்தனை பேருக்கு நாம் நம்முடைய நினைவாற்றல்கள் சென்று எல்லோருக்கும் அந்த மகரிஷி நட்சத்திரம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அப்பொழுதுதான் அது வலுகொண்டதாக ஆற்றல் மிக்கதாக வளர்கின்றது. அதை நான் பெற வேண்டும் என்று தனித்த நிலையில் அந்த அடிப்படையில் கொண்டு செல்லக்கூடாது என்பதைத்தான் இங்கே எச்சரிக்கை செய்கின்றார் ஈஸ்வரப்பட்டவர்கள். மகரிஷிகளும் ஞானிகளும் உயர்ந்த ஆற்றலை எப்படித்தான் வளர்த்து கொண்டார்கள், அவர்கள் எப்படி வளர்த்து கொண்டார்களோ, எப்படி கலந்து உறவாடினார்களோ அந்த உடலின் சக்தி நீ பெற வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே தான் ஈஸ்வரப்பட்டனாகிய நானும் உனக்குள் அதை இணைக்கின்றேன். ஆக நீ பெற வேண்டும் என்று நான் எண்ணும் பொழுது உன்னுடன் இணைத்தே நான் ஆகின்றேன். ஆக நாம் ஆகின்றோம். இதை போல நான் எப்படி உனக்குள் இணைத்து அந்த உயர்ந்த சக்தியை உன்னுடன் அரவணைப்பாக நாம் என்ற நிலையில் கொண்டு வந்தனோ இதை போல அனைவருக்கும் அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நீயும் எண்ணும் பொழுது அவருடன் இணைந்த நீயும் அவர்களாகின்றாய். அவர்களும் உன்னுடன் இணைந்து அவர்களாகின்றார்கள். இதை போன்றுதான் நாம் என்ற நிலைகள் அந்த அறிஞானிகளின் அருள் சக்திகளை பெற நாம் பழகிக் கொள்ளுதல் வேண்டும். இன்னிலிருந்து பல நஞ்சான உணர்வுகள் வந்தாலும் அது பலவும் ஒன்றாக இணைந்து அதை சூரியன் ஒளியின் சுடராக மாற்றி இந்த பிரபஞ்சத்தையே ஒளிமயமாக இயக்குகின்றது. அதை போல் நீயும் மெய்ஞானியின் உணர்வை பருக வேண்டும். அதை பருகிடும் சக்தியை, அந்த தகுதியை, அந்த ஆற்றலை நீ பெற வேண்டும் என்றால் அனைவருக்கும் நீ இதை பெறச் செய்ய வேண்டும். அதனின்றுதான் நீ அதை பெற முடிகின்றது, நீ பெறுகின்றாய் என்ற நிலையை குரு எமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டினார். அவர் காட்டிய அந்த வழியை அந்த அடிப்படையிலே தான் உங்களுக்குள்ளும் உணர்த்தி கொண்டு வருகின்றேன். குருநாதர் காட்டிய வழியில் நாம் அனைவரும் சென்று ஒளியின் சரீரமாக ஆக முடியும்.
ஆக அந்த நிலைக்குத்தான் இதை உபதேசிக்கின்றேன். ஆக நான் என்ற நிலைகளை விடுத்துவிட்டு நாம் என்ற நிலையிலேயே கூட்டமைப்பாக நாம் செயல்படுவோம். கூட்டமைப்பாக அருள்சக்திகளை பெறுவோம். கூட்டமைப்பாக அருளாற்றலை பெருக்குவோம். கூட்டமைப்பாக நாம் அனைவரும் சேர்ந்து வின் செல்வோம்.